மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தாம்பரம் தொகுதி 68வது வார்டு மல்லீஸ்வரி நகர் பகுதிகளுக்கு 7 மின்மாற்றிகள் மூலம் மின் விநியோகம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் மின் தேவை அதிகரித்த காரணத்தால் கூடுதலாக ஒரு புதிய 100 kVA மின்மாற்றி கடந்த 11/8/2023 அன்று நிறுவப்பட்டு தற்போது 8 மின்மாற்றிகள் மூலம் மல்லீஸ்வரி நகரில் உள்ள பகுதிகளுக்கு சீரான மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் S.R. ராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த மாடம்பாக்கம் சப்ஸ்டேஷன் என்பது 2006 அமைக்கப்பட்டது. அந்த பகுதியிலே கூடுதலாக வீடுகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் மாடம்பாக்கம், சிட்லப்பாக்கம், குறிஞ்சி நகர் பகுதி போன்ற பகுதியில் 2/16 MVA டிரான்ஸ்பாரம் புதிதாக இந்த 3 சப்ஸ்டேஷனுக்கு கூடுதலாக அமைக்கப்படுமா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தாம்பரம் தொகுதியினுடைய மின் தேவை அதிகரிப்பின் காரணமாக கணக்கெடுக்கப்பட்டு 255 புதிய மின்மாற்றிகள் இதுவரை நிறுவப்பட்டுள்ளன. 15 மின்மாற்றிகள் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டுகிற பணிகள் துறையினுடைய அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து தேவை ஏற்படின் இந்த ஆண்டு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளேன். மாண்புமிகு உறுப்பினர் S.R. ராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஈஸ்டர்ன் பைபாஸ் சாலை என்று புதிதாக ஒரு சாலையை நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைத்துக் கொண்டிருக்கின்றது. பீர்க்கங்கரணை பகுதியிலே அங்கு ஒரு துணை மின் நிலையம் இருந்தது. அதை உடனடியாக பெரங்குளத்தூர் பகுதிக்கு மாற்றுவதற்குண்டான பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பணியை துரிதமாக முடிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொண்டு, அகரம் திருவஞ்சேரி 2 பஞ்சாயத்து மிகப்பெரிய பஞ்சாயத்து, 50,000 மக்கள் தொகைக்கு மேல் இருக்கின்றார்கள். அங்கே 20,000 குடும்பங்களுக்கு மேல் இருக்கிறது. அங்கே புதிதாக ஒரு துணை மின் நிலையம் அமைக்கப்படுமா என்பதையும், அண்டர்கிரவுண்ட் கேபிள் தாம்பரம் மாநகராட்சிக்கு முன்பாக அமைந்தது. அதை செம்பாக்கம், மாடம்பாக்கம், பெருங்குளத்தூர், பீர்க்கங்கரணை, முடிச்சூர் போன்ற பகுதிகளுக்கு அமைக்கப்படுமா, விடுபட்ட பணியை தொடரப்படுமா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 4 புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கான பணிகளை அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மின் தேவையினுடைய அளவை கணக்கிடப்பட்டு மாண்புமிகு உறுப்பினருடைய சுட்டிக்காட்டியிருக்கின்ற பகுதிகளில் ஆய்வு செய்யப்படும். தேவை ஏற்பட நிச்சயமாக இந்த ஆண்டு முன்னுரிமை அடிப்படையில் அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும். ஏற்கனவே கூடுதலாக மீண்டும் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். அதுவும் இன்று அல்லது நாளை அதற்கான அதிகாரிகளை அனுப்பி தேவை ஏற்பட்டால் அது அவசியம் செய்து கொடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் தெரிவித்துள்ளேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.